நகைச்சுவை நாவலர் திரு எஸ். மோகனசுந்தரம் அவர்கள், who is the best and well-known debate speaker in Tamil language. நகைச்சுவை நாவலர், பட்டிமன்ற பேச்சாளர், சென்னையை சேர்ந்த திரு சே. மோகனசுந்தரம் அவர்கள். இவர் வரலாறு, காந்திய சிந்தனை மற்றும் மருத்துவ நிர்வாகம் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் உரை நிகழ்த்தியுள்ளார். இவரின் சமய சொற்பொழிவுகள் மற்றும் பயிற்சி வகுப்புகள் குறிப்பிடத்தக்கவை. தமிழகத்தின் அனைத்து தொலைக்காட்சியிலும் பங்கு பெற்றமை இவரின் சிறப்பு அம்சமாகும். மேலும் இவர் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகள் சென்று சொற்பொழிவாற்றியுள்ளார். இன்சொல் இலவன், நகைச்சுவை நாவலர் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். இவர் எழுதிய சிறப்பு நூல்கள் எழுத்துப்பணி, தமிழும் தமிழரும் போன்றவை ஆகும். இவர் மனிதமும் சேவை நட்பும், ஊக்கமது கைவிடேல், ஊடகங்களால் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பில் பேசிய சிறப்புரைகள் மக்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இங்கு கூடியுள்ள அனைவரும் அவரின் சிறப்புரையை கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது நகைச்சுவை நாவலர் திரு சே. மோகனசுந்தரம் அவர்களை சிறப்புரையாற்ற நம் பள்ளியின் சார்பாக பணிவன்போடு அழைக்கிறேன். நகைச்சுவை தழும்ப பேசும் நாவலரை பெற்றோர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் KMC கல்வி நிறுவனத்தின் 16வது ஆண்டு விழாவில் இந்த இனிய விழாவை சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்பித்த தமிழகத்தின் அமைச்சர் பெருமகனார் அவர்களையும், இந்த பள்ளியின் தலைவர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ஐயா சண்முகம் அவர்களையும், தாளாளர் திரு மனோகரன் அவர்களையும், CEO அவர்களையும், முதல்வர் அவர்களையும், இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும். நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டீங்கன்னா அதையே நான் வணக்கம்னு வச்சுக்கிறேன். இதுலேயே பாதி பேர் தான் தட்டி இருக்கீங்க. கை தட்டுறது ரொம்ப நல்ல பழக்கம். அது என்னை பாராட்டுறதுக்காக சொல்லலை. அந்த அம்மா அங்கேருந்து இவங்க பேசுகிறாங்க, கை தட்டுங்க, அடிக்கடி கை தட்டுங்க, நல்லது. 2 விஷயம். ஒன்று, யார் மற்றவர்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. 2வது, ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு, நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இங்கே இருக்கிற உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பட்டு ஹார்மோன் வளரும், செல் வளரும். அதனால் என்ன நன்மைன்னா உங்கள் ஆயுசு ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வரும். அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வேணுமோ அவங்க கை தட்டுங்க. இருந்த வரையும் போதும்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஆய்வில், அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது, நீளமாக வளரும்னு இருக்கான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் கூட நினைப்பீங்க மினிஸ்டர் அதில் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் இதில் பேசுகிறீங்கன்னு. அது கொஞ்சம் ஹைட் ஆகுது. நம்ம ஹைட்டுக்கு இதுதான் கரெக்டு. ரொம்ப ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழான்னு மனோகர் சார் கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது பள்ளிக்கூட ஆண்டு விழாவா இல்லை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப 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 எழுச்சியாக நடைபெறுகிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது ஒரு CBSE ஸ்கூலு இல்லையா, ஒரு முன்மாதிரியான பள்ளி. நான் நிறைய ஸ்கூல் போயிருக்கேன். வரவேற்புரை ஏதாவது வைஸ் பிரின்சிபல் இல்லை சீனியர் டீச்சர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வரவேற்புரையே மாணவர்கள் சொல்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஆண்டு அறிக்கைன்னு முதல்வர் தான் வச்சுன்னு பக்கம் பக்கமாக படிப்பாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் ஆண்டு அறிக்கையும் மாணவர்கள் கையில் ஒப்படைத்தது
இந்தியாவின் தமிழகத்தின் எதிர்கால மாணவர்களிடம் இருக்கிறது என்பதை இந்த பள்ளிக்கூடம் நிச்சயித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. வெறும் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கூல்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அங்கே இருக்கிற குழந்தைகள், பொம்பளை குழந்தைங்க எல்லாமே தமிழ்த்தாய் வாழ்த்தை கூடவே சத்தமாக பாடினாங்க. அதனால இது அவ்வளவு நல்ல பாராட்டணும். அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதம். இதே போலவே இருக்கணும். எனக்கு கூட இங்கே வந்த பிறகு நான் சார்கிட்ட கேட்காம வந்துட்டேன். ட்ரெஸ் கோடு என்ன சார்னு கேட்டிருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தா நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட் எல்லாம் கோட் சூட் போட்டிருந்தாங்க. நம்ம பிரின்சிபல் கோட் சூட் போட்டிருந்தாரு. எனக்கு கூட ஆசை கோட் சூட் போடணுன்னு இருக்கு, வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் ஒன்று கொஞ்ச நாளாக போடுறதில்ல. ஒரு ஸ்கூலில் போய் கோட் சூட் போட்டு தான் பேசினேன். +2 பையன் ஒருத்தன் வந்து என் பக்கத்தில் வந்து கேட்டான், செல்ஃபி எடுத்துக்கிட்டான். எத்துக்கு பாருனேன். எதுக்கு கேட்டான், சார் உங்கள் அடுத்த படம் எப்போ ரிலீஸுன்னா. என்னது அப்படின்னா, லெஜண்டில் நடித்த சரவணா ஸ்டோர் ஓனர் நீங்கள் தானே அப்படின்னா. அவன் அவரை கிண்டல் பண்ணுறானா என்ன கிண்டல் பண்ணுறானா ஒன்றும் தெரியல. அன்றைக்கி தான் கோட்டை கைட்டிட்டேன், இனிமேல் போடக்கூடாதுன்னு. ரொம்ப 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 மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த ஒரு வேலை என்று சொன்னால் ஆசிரியர்களை எப்பொழுதுமே எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே இந்த நாட்டிலேயே பொறாமப்படாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது ஆசிரியர் ஜாதி மட்டும்தான். உண்மையிலேங்க வேற எந்த தொழிலும் அந்த மாதிரி கிடையாது. நமக்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறோமே, பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி வந்தாலே 3 நாள் சாப்பாடு இருக்காது எனக்கு. அவனுக்கு மட்டும் எப்படி கொடுத்துட்டாங்க, அவனுக்கு மட்டும் எப்படி கொடுத்துட்டாங்க, அவனுக்கு மட்டும் எப்படி கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் என்கிட்ட படித்த பையன் டாக்டராக இருக்கான், என்கிட்ட படித்த பையன் என்ஜினியராக இருக்கான், என்கிட்ட படித்த பையன் எஸ்பியாக இருக்கான், கலெக்டராக இருக்கான், மகிழ்ச்சி அடைகிற ஒரே ஜாதி ஆசிரியர் ஜாதி தான். அதனால் ஆசிரியர்களை என்றைக்கு மதிக்கிறீர்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்வு பொன்னான வாழ்வாகும். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு நமக்கும் சரிசமமாக ஒரு இடம் கொடுத்த கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கு என்னுடைய மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில இடத்துலலாம் நம்மளுக்கு சமூக அங்கீகாரம் அதிகமாக இருக்கும், மரியாதை. ஆனால் அந்த மரியாதை எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியாது. நம்ம கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கும். இப்போ கூட நான் மேடையை விட்டு முன்னால் இருக்கும்போது 2 தம்பிங்க வந்து என்கிட்ட செல்ஃபி வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே 2-3 பேர் எடுத்துட்டாங்க. இல்லை என்னென்னா செல்ஃபி எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. எனக்கு யாராவது இப்போ செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாங்கனாலே கை காலெலாம் உதறது. எனக்கும் செல்ஃபிக்கு ராசி கிடையாது. லைட்டெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தாலே மூஞ்சி சரியாக இருக்காது. செல்ஃபி போட்டு எடுத்தால் இந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி. எனக்கு அந்த பயம். அது இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு மேடையில் பேசிட்டு கீழே இறங்கினா ஒரு 10-15 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. சரி விட்டுட்டேன். சார் காரு கிட்ட போகிறேன் சார், கார் உள்ள கால் வைக்க போகிறேன், தூரம் பார்க்குறேன் ஒரு ஆள் கிடுகிடுன்னு சார் 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 கிட்ட வரணும் ஓடி ஆடுறாரு. மூச்சு வாங்க என்கிட்ட சார் ஒரு செல்ஃபி சார்னாரு. பாவமாயிடுச்சு. நம்மக்கிட்ட செல்ஃபி எடுக்குது அவ்வளோ தூரம் ஓடி வர்றாரு மனுஷன், ஒரே ஒரு ஆள் தானே அப்படின்னு நின்று எடுத்தேன். சார் செல்ஃபி எடுத்த பிறகு அவன் கேட்டான், ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா. ஏங்க யாருன்னே தெரியாமல் எடுத்தீங்க. ஆமாம் சார், தூரம் இருக்க பார்க்கும்போது எல்லாரும் உங்கள்கிட்ட எடுத்துருந்தாங்க, அதனால் முதல்ல எடுத்துட்டேன், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், வேணும்னா வச்சுக்கிறேன் இல்லைன்னா டெலீட் பண்ணிடுறேன்னா. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா செல்ஃபிக்கு நம்மளுக்கு ராசி கிடையாது. இந்த ப்ராப்ளமாக இருக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை உண்டு எப்பவுமே. நான் இன்னைக்கு கூட நம்ம ஏஓ சார்கிட்ட சொல்லியிருந்தேன், பரதன் சார்கிட்ட, எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1/2 ஹவர் முன்னால் என்னை கூட்டி போய் ட்ராப் பண்ணிவிடுங்க, என்னோடய கொள்கை அதுன்னு. ஏன்னா ட்ரெயின் வர்றது லேட்டாக வரட்டும் சார், நம்ம வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் போகிறது தான் எப்போவுமே நல்லது. எனக்கு அந்த பழக்கம் எப்போவுமே உண்டு, ட்ரெயின் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுலேயும் ஒரு பிரச்சனை ஆச்சு. ஒரு ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு திரும்புறதுக்காக என்ன பண்ணேன், ஸ்டேஷனுக்கு 1/2 ஹவர் முன்னாடியே போயிட்டான். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கினே இருக்கேன். ஒருத்தர் செல்ஃபோன் பேசினா என்னை பார்த்துட்டு, சார் இங்கே வாங்க என்னாரு. போனேன். சார் மோகனசுந்தரம் தானே, உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார், ரொம்ப ஃபேன் சார் நான் எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு எந்த ட்ரெயின் சார்னு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன்.
அது இருக்குது அரவரு, வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு. என்னன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, ரயில்வே ஸ்டேஷனில் எப்பவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அவர் எஸ்ஐயா உள்ளே வாங்கினேன்னு கூப்பிட்டாரு. அதாவது வாழ்க்கையில் எந்த இடத்துல கால் வைக்கக்கூடாதுன்னு நினச்சனோ வேற வழியே இல்லை, உள்ளே கூட்டி போயிட்டாரு. உள்ளே கூட்டி போயிட்டு என்ன, ஒரு பெஞ்சில் உட்கார, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது, ஒரு பெஞ்சு நீல பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவர் உள்ளே போயிட்டார். நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் யூனிஃபார்ம்னு. அந்த பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு நாள் அந்த மண்ணில் உட்காந்துக்கிறான் லுங்கி கட்டின்னு. அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். என்ன கேஸுன்னு என்ன கேட்டான். நான் அவன்கிட்ட கேட்டேன், உன் கேஸுன்னா கேஸுன்னு. சார் நான் தண்டவாளம் தாண்டினேன் பிடிச்சின்னு வந்துட்டானுங்க. உன் கேஸுன்னா நான் பிளாட்பாரத்தில் நின்றேன் பிடிச்சின்னு வந்துட்டாங்க அப்படின்னு. பிளாட்பாரத்தில் நின்றா அவ்வளோ பிடிக்கிறாங்கண்ணா. கட்சியில் எஸ்ஐ வந்தார். எஸ்ஐ வந்துட்டு அவங்ககிட்ட, தாய் இனிமேல் தண்டவாளம் கிராஸ் பண்ணக்கூடாது ஓடு அப்படின்னா. உடனே அவன், சார் என் காது கிட்ட வந்து, சார் இவங்கெல்லாம் நல்ல போலீஸாக இருக்காங்க சார், துட்டு கிட்டு கேட்கல, நீ கூட உண்மையை ஒத்துக்க, உண்மையை விட்டுருவாங்கன்ட்டு போயிட்டான். சார் ட்ரெயின் வருது, உங்களுக்கு தெரியும் இல்லை, ஏசி என்ஜின் கிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணாருங்க, எஸ்ஐ நம்ம மேலே இருக்கிற அபிமானத்தில் ஒரு பையை எடுத்துனார். கான்ஸ்டபிள் 4 கான்ஸ்டபிளுங்க, என் பையன் ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினார். நானும் எஸ்ஐ 4 கான்ஸ்டபிள் பிளாட்பாரத்தில் நடக்கிறோம். இந்த ஏசி பெட்டிக்கு முன்னால் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அவங்கெல்லாம் என்னை வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஓரமாக ஜன்னல் ஓரம் உட்காந்துக்கிற ஒரு அம்மா சொல்லு, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியலன்னு. அந்த அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க, என்னை அரசு பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு. எனக்கு நல்லா தெரியும், அடுத்த நாள் அந்த அம்மா கண்டிப்பாக தினத்தந்தி பேப்பர் பார்த்துருக்கோம், நம்ம பேர் வருதாங்க. அதாவது சில இடத்துல பிரபலமாக இருந்தால் கஷ்டம். எனக்கு சார், நம்ம சார்கிட்ட கேட்டேன், மனோகர் சார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசலான்னு. முதல்ல சொன்னார் உங்கள் இஷ்டம்னாரு. அப்புறம் சொன்னார் ஒரு 1 ஹவராது பேசுங்கன்னாரு. எனக்கு என்னென்னா எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு தெரியல. நான் நிறைய பள்ளிக்கூடம் போயிருக்கேன், அந்த நிறைய நிகழ்வுலாம் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்து இருக்கீங்களா, என் பேச்சு கேட்கவா? உங்கள் குழந்தைங்க இன்னும் டான்ஸ் ஆடுறது இருக்குது, அதுக்காக உட்காந்து இருக்கீங்க. நான் இன்னும் ரொம்ப பேசுனாக்கா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, தெரியும் எனக்கு. ஒரு நல்ல பேச்சாளருக்கு என்ன மரியாதை தெரியுமா? நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னால் முடிச்சிடணும், அதுதான் நல்ல மரியாதை. சில இதுக்கே கை தட்டுறாங்க. உங்கள் எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும். சில ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. என்னென்னா, குழந்தைங்களை டான்ஸ் ஆட வச்சுட்டு ஒரே டீச்சர் நேராக வந்து சில்ட்ரன்ஸ் யார் யார் பேரண்ட்ஸோ அவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் பக்கமாக வந்து உங்கள் குழந்தைங்களை கூட்டின்னு வீட்டுக்கு போயிடுங்கன்னுவாங்க. எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, வெறும் சேர் மட்டும் இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால் சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா நல்ல பேச்சாளர் ரசிக்கும் போதே நிறுத்தணும். ஒரு ஆள் பேசினே தான், இந்த மாதிரி நல்ல ரசிகர் கூட்டம் 45 நிமிஷம் பேசினான். ஜனங்க நல்லா ரசித்தாங்க. நல்லா ரசிக்கிறாங்களேன்னு இன்னொரு 15 நிமிஷம் பேசினான். சரி போனால் போதுன்னு பெருந்தன்மையாக விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் இன்னொருட்டி கிடைப்பாங்கன்னா இன்னொரு காலவர் பேசினான், டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த முதல் வயசுலேருந்து ஒருத்தர் நேரம் வந்து இங்கே நின்ட்டாரு. இன்னும் இங்கே வந்து நிற்கிறார், வேணாம் பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. நீ பேசிட்டு முன்னால் போய் உட்காரு, நான் ஒரு அரவர் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி, நீங்கள் பாட்டு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, இது உண்மை. அதனால் இந்த பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் இவங்க கூட பேசும்போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா சார் உண்மையிலேங்க இப்போல்லாம் ரசிக்கிறதே இல்லை. சரி இவ்வளோ கூட்டம் நாங்களாம் இப்போ இலக்கிய கூட்டம்லாம் நடத்தினா யாரும் வர்றது கிடையாது. சென்னைலாம் சுத்தம், ஒரு 50 பேர் வராங்க. அது கூட எல்லாம் 60+ சீனியர் சிட்டிசன். காது கேட்கலன்னு 3 வயசில் உட்காந்துக்கிறான். யாரை கவனிக்கிற மாதிரியே தெரியாது. நாங்கள் பாட்டு பேசுவோம் வருவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, புத்தாத்தனமாக எங்கே நிறைய கூட்டம் கூடுதோ, இந்த பள்ளி ஆண்டு விழா அந்த மாதிரி இடத்துல நாங்களே போய் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லது, ரசிக்கணுங்க. சில இடத்துல பேச கூப்பிட்டு 3 வயசில் உட்காந்து நம்மளே ஊற்று பார்ப்போம். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டானா ஏன் உள்ள ஊற்று பார்க்குறாங்க, கஷ்டம். எப்பவுமே ஒரு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னே உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த டீச்சருங்களெல்லாம் உண்மையிலே சொல்கிறாங்க, தெய்வங்க சார். அந்த எல்கேஜி ப்ரீகேஜி அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம். என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது என் மிஸ்ஸஸ் அடிக்கடி சொல்லுவாங்க,
இந்த பாழா போன ஸ்கூல் ஏன் சண்டே லீவ் விட்றாங்களோ தெரியலன்னு. ஏன்னா ஒரு நாள் வீட்டில் அவனை சமாளிக்கணுமா, சண்டே வச்சா நல்லா இருக்குவேன்னு. அந்த அளவு ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா பசங்க முன்ன மாதிரி இல்லை, நம்ம படித்த காலம் மாதிரிலாம் இல்லை. என் ஃப்ரெண்டெல்லாம் பிரின்சிபலு, டீச்சரு, ப்ரொஃபஸர் எல்லாம் இருக்காங்க. அவன் சொல்கிறான், இந்த காலத்து பசங்க ஐக்கியூலாம் ஜாஸ்திடா, ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, அதுதான் பிரச்சனைன்றான். ஏன்னா ஆமாடா, ஸ்கூல் பசங்க மாதிரியே இல்லை. இப்போ நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது எக்ஸாமில் ஏதாவது கேள்வி வரும், பதில் தெரிஞ்சால் எழுதுவோம், பதில் தெரியலன்னா எழுத மாட்டோம், ஏன்னா தெரியாது. ஆனால் இப்போ பசங்க பதில் சாய்ஸே கிடையாது, பதில் தெரிஞ்சாலும் எழுதுறான், பதில் தெரிலனாலும் எழுதுறான். இது என்ன விசேஷம்னா, பதில் தெரிலனாலும் மார்க்கு போடுற மாதிரி எழுதுறான்டானா. நான் சொன்னேன் எனக்கு புரியலையேன்னு. ஒன்றும் இல்லைடா, தமிழ் பேப்பரில் ஒரு சிறு குறிப்பு வரைகன்னு போட்டேன், 50 காப்பியம் சிறு குறிப்பு வரைக. இந்த பையனுக்கு அது தெரியல, மணிமேகலை, சீவகசி, அந்த 5 புரியல அவனுக்கு. ஆனால் 2 மார்க்கு கொஸ்டின் விடுறதுக்கு மனசு இல்லை. அவன் எவ்வளோ புச்சாத்தனமாக கேள்வியை எழுதிட்டு 50 காப்பியங்கள் சிறு குறிப்பு வரைக 1, இது 5 காப்பியம் 2, 5 பெரிய காப்பியம் 3, 5 நல்ல காப்பியம். முடிஞ்சு வச்சு. சார் இந்த தப்பு நீங்கள் சொல்லுவீங்களா சார்? நீ என்ன கேட்ட? 50 காப்பியம் பற்றி சிறு குறிப்பு கேட்டேன். 50 காப்பியம் எது எதுன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். நீ வெறும் சிறு குறிப்பு. பையன் யோசிக்கிறாங்க. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒரு பையன் என்ன பண்ணிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்க ஃபுல்லாக ஆன்சர் பேப்பர் எழுதிட்டு கீழே ரெட்டிங்கில் எழுதியிருக்கான். என் பதிலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, ஷேர் பண்ணாதீங்க, மார்க்கு மட்டும் நிறைய போடுங்கன்னு எழுதிக்கிறான். இல்லை பையங்க புத்திசாலித்தனமாயிட்டாங்க. உண்மையிலேயே எதுவாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பார்க்குறேன் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் சென்டம் 10th 12th சென்டம். இதற்காகவே பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு ஒன்று கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதுதான் அடுத்த வருடத்திலே நிறைய பிள்ளைங்களை மேலே எடுத்துகிட்டு வரத்துக்கு உதவும். ரொம்ப கஷ்டங்க, இன்னைக்கு போட்டி உலகம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். உண்மையான சாதனை நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதனைனா இதுதான் சொல்லணும். படிக்கிற வயதில் என்ன சாதனை? படிப்பில் சாதனை செய்ய வேண்டும். அந்த சாதனையை நம் வீட்டு குழந்தைகள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் அவர்களை சேர்த்து அவர்களுடைய பின்பற்றி அதையே முன்னுக்கு எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுங்க, வாழ்க்கையில் நம்மளுடைய குழந்தைகள் நீங்கள் நினைத்தது மாதிரி வெற்றி பெறும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா சாதனை என்னன்னு புரியாது. இந்த சும்மா நீங்கள் சாதனைன்னு ஒன்று, இந்த லிம்கா, கின்னஸ் ரெக்கார்டு, அதில் பாதி வேடிக்கையாக இருக்கும் படிக்கும்போது. உண்மையிலேயே ஒரு இது படித்தேன், சாதனைன்னு போட்டிருந்தது. ஒருத்தர் சொன்னான், இவர் ரொம்ப சாதனை பண்ண ஒரு சாதனை என்னன்னா 5 கிலோமீட்டர் கையாலேயே நடந்தாருன்னா. நான் சொன்னேன், அதான் கால் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கையால் நடந்தான்னு தெரியல. இன்னொருத்தர் சொன்னால், சார் இவர் பண்ண சாதனை இதுவரையும் யாரும் 3 வருஷமா முறியடிக்கலைன்னா. என்னடா சாதனை பண்ணாருன்னா, நல்ல பாம்பு விஷம் இருக்கிற நல்ல பாம்பு கூண்டில் 4 நாள் இவர் நின்னாரு அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இதுவரையும் நான் சாதனைன்னு சொல்லியிருக்கேன்னா, ஒரே வீட்டில் தான் இருக்கேன். விடு, சாதனைன்னா அது இல்லை சார். எது உண்மையான சாதனை? படிக்கிற பசங்க படிப்பில் சாதனை பண்ணணும், வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும். நிறைய பேர் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில் வெற்றினா எது தெரியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக வீடு வாங்கி வைக்கிறதா? உங்கள் பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்த்து வச்சு உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு இது மட்டும் வாழ்க்கையில் வெற்றின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார். உண்மையான வாழ்க்கை வெற்றி எது தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் சொல்லணும் எதிர்காலத்தில், நான் எங்கள் அப்பா மாதிரி ஆகணும், எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னு எந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் தான் உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே எங்கள் அம்மா, நான் சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா, நீ வளர்ந்த தாத்தா மாதிரி, அப்பாவோட அப்பா, எங்கள் அம்மா பாருங்க, அப்பா மாதிரி வரணும்னு கூட சொல்ல, நீ வளர்ந்த தாத்தா மாதிரி வளரணும், தாத்தா மாதிரி
கண்டிப்பாக எங்கள் தாத்தா மாதிரி வளரவே முடியாது சார். ஏன்னா அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். யார் எது சொன்னாலும் நம்பிடுவார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேன் வேலை செஞ்சார், வீடு வீடெல்லாம் வாங்கி வச்சார். எங்கள் தாத்தா எல்லாரையும் நம்புவார் சார். நீங்கள் அதாவது ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் தாத்தா கிட்ட இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வட இந்தியாவுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு மார்வாடிக்கிட்ட எங்கள் தாத்தாவையே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். அவர் எங்கள் தாத்தா அந்த மார்வாடிக்கிட்ட ஒரு வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்து கொடுங்க எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் பாருங்கள், அவரை யாரோ ஏமாத்தினாங்கன்னு கூட அவருக்கு தெரியல. எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு அப்போவே தெரியும். இந்திரா காந்தி காங்கிரஸ், நான் டிஎம்கே. நான் அந்த அளவு. அதனால் வாழ்க்கையில் வெற்றி என்பது நீங்கள் உண்மையிலேயே என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னோட பெற்றோரை போல நான் வர வேண்டும்னு எப்போ உங்கள் பிள்ளைகள் சொல்கிறாங்களோ அதுதான் உண்மையிலேயே. இதெல்லாம் வேணும். இந்த குழந்தைங்கள் கூட ஏதாவது ஒரு டார்கெட் கொடுக்குறீங்க, அந்த டார்கெட் முடிச்சா போதுமா? நம்ம நிறைய இந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்க போகுது, இந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்க போகுது. எவ்வளோ பேர் நம்ம பதக்கம் வாங்க போகிறோம்னு தெரியல. நம்மளை விட சின்ன சின்ன நாடுல இருக்கிறவங்களாம் பதக்கம் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஒலிம்பிக்குக்கும் இதே தான் சொல்லின்னு இருக்கிறோம். பிரச்சனை என்ன தெரியுமா, நம்முடைய குழந்தைகளுக்கு எது சிகரம் என்று தெரிகிறது, அந்த சிகரத்தை தொட்டால் போதும் என்பது அல்ல. அதாவது சிங்க நடை போட்டு, ரஜினிகாந்த் சார் படத்தில் வரும், சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. சரி, சிகரத்தில் ஏறி வானத்தில் ஏறு, அதுதான். எது இலக்கோ அது மட்டும் போதும். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, பிள்ளைங்க விளையாட்டில் இறங்குதுங்களா, ஒரு ரயில்வே ஜாப்பு, ஒரு கஸ்டம் ஜாப் கிடைச்சா போதும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு ஆசைப்படுறதில்ல. எது உண்மையிலேயே வெற்றி தெரியுமா, சிகரத்தை ஏறி வானத்தை தொடுகின்றது. வானம் எல்லை என்று எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நினைக்கிறார்களோ இல்லை நினைக்க வைக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே. எல்லாமே அப்படிதான் இருக்கணும். சரி, குழந்தைகள் நிறைய பிள்ளைகள் பெற்றோரை பார்க்குறேன். எந்த பெற்றோர் எடுத்தாலும் என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும். அப்புறம் நிறைய வேலை இருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையிலே நம்முடைய குழந்தை முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஸ்கூல் பசங்க குதிரை வண்டியில் போகிறான். அதில் ஒரு பையன் அந்த குதிரை ஓட்டுற ஆளையே பார்த்துருக்குறோம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லகானை வச்சு குதிரை ஓட்டுறான், குதிரை வண்டிக்கு ஹாரன் கிடையாது. அதனால் அந்த ஆள் கூட்டம் நிறைய இருந்ததுன்னா குச்சியில் அதை வச்சு சக்கரத்தில் காமிப்பான், டக டக கடகடன்னு சத்தம் வரும். அந்த பையனுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமிச்சு பார்க்குறான். அன்னைக்குன்னு பார்த்து கிளாஸில் ஆசிரியர் ஒவ்வொரு பையனாக கேட்குறாரு, நீ என்னவா வர போகிற, நீ என்னவா வர போகிறேன்னு. இந்த பையனை கேட்டார், நீ என்னவா வர போகிறேன்னு. அவன் சொன்னான், குதிரை ஓட்டுறவனா வர போகிறேன்னா. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஆள் குதிரை ஓட்டுறவன் தான். வழக்கம் போல் வாத்தியாருக்கு என்ன செய்வாங்க, போய் உங்கள் அம்மா வீட்டுன்னு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தான், அம்மா கிட்ட சொன்னான், என்ன இல்லை நீ என்னவா போகிறேன்னு சொன்னேன், நான் குதிரை ஓட்டுற மாதிரி ஆகணும்னு சொன்னம்மா, வாத்தியார் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டின்னு வர சொன்னாருன்னு. அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடந்ததுன்னு. அந்த தாய் சொன்னால், நீ குதிரை ஓட்டணும் இது தப்பு இல்லை, வா அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போனான். உள்ளே கூட்டின்னு போய் அர்ஜுனனை வைத்து யுத்த காலத்திலே கண்ணன் தேர் ஓட்டுவான் தெரியுமா, அந்த கண்ணன் படத்தை காட்டினால், நீ தேர் ஓட்டியாக இரு, குதிரை ஓட்டியாக இரு, ஆனால் இவரை போல முதன்மையாக இரு. எந்த தொழில் செய்தாலும் அதிலே முதன்மையாக செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்ன தாய். அந்த மகன் யார் தெரியுமா, இந்து மதத்தை உலகமெல்லாம் எடுத்து போன சுவாமி விவேகானந்தர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் முதன்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த ரெண்டாவது ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு அந்த குழந்தையை பார், இந்த குழந்தையை பார், இவனை போலாகு, அவனை தயவு செஞ்சு சொல்லிட்டாரு. இந்த ரோல் மாடல் பிஸ்னஸ் வேணாம். நம்ம பெற்றோர்கள் எல்லாரும் செய்கிற ஒரே தப்பு அதுதான். ஏதாவது குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தால் ரமேஷை பாரு சுரேஷ், ஐயோ. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் சார், இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன்.
என் வாழ்க்கையில் ஒரு 15 வருஷம் பாழா போச்சு. எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான், நானும் ஏற்றுக்கல. எங்கள் அம்மா, என் ரோல் மாடல் பேர் என்ன தெரியுமா? மகேஷ். ஒன்றும் இல்லை, எங்கள் பெரியம்மா பையன், என் வயசு தான். என்ன ஒன்று நல்லா படிப்பான். இந்த 100க்கு 100 வாங்குவாங்கள்ல மைனாரிட்டி, அவன். நம்ம 100க்கு 35 வாங்குற மெஜாரிட்டி இல்லைங்க. உண்மையிலேயே 100க்கு 35 வாங்கி பாஸ் பண்ணுறதுல இருக்கிற மகிழ்ச்சி 100க்கு 98 வாங்கினா கூட வராது சார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி வந்தது 35, 33 தானே, ஏதோ வாத்தியார் போட்டிருக்காரு, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். ஒன்று அந்த புக்கை இன்னொரு வாட்டி எடுக்குவான், அவ்வளோதான். ஏன் ரோல் மாடல் மகேஷ் இருக்கான் தெரியுமா? அவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா 100க்கு 100 வாங்கிட்டு அவன் வீட்டில் இருக்குமாண்ணா, வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போவான், சித்தி நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டுன்னுவான். நீதா அப்படின்வாங்க, கம்முன்னு இருப்பேன், தலையில் கூட்டு விடும். மகேஷப்பாரு மகேஷப்பாரு மகேஷப்பாரு. சார் 10ஆம் கிளாஸில் அவன் ஸ்டேட் செகண்ட் வந்தான் சார். நான் ஏதோ பாஸ் பண்ணேன். +2ல் அவன் ஸ்டேட் லெவல் வரல, ஆனால் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தான். ஸ்டேட் லெவலில் 10க்குள்ளே வந்தான். அவனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடச்சிருச்சு. அப்போ இருக்கிற என்ஜினியரிங் காலேஜ் வந்து இது இல்லை, ப்ரைவேட் இல்லை, கவர்மெண்ட் இது, கிண்டியில் இருக்கிறது. அங்கே போய் சேர்ந்துட்டான். நான் என் மார்க்குக்கு அப்படியே போய் பிஏ ஹிஸ்ட்ரி சேர்ந்தான். அவன் அதில் ஃபஸ்ட்டு வந்தான். யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வருவான், நான் தான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான், சித்தி எனக்கு வேலை கிடைச்சிச்சு, மாதம் 20,000 ரூபாய் சம்பளம். அதான் நான் சொல்கிறது, அப்போது அந்த 20,000 ரூபாய் இப்போ 2 லட்சம் மாதிரி. நானும் வேலைக்கு போயிருந்தேன், 4,000 ரூபாய் சம்பளம், எனக்கு 20,000 சம்பளம். உடனே எங்கள் அம்மா, அவனை அப்பாரு மகேஷ் அப்பாரு, நீ வேஸ்ட்டு, என்ன இருந்தாலும் எங்கள் அக்கா மாதிரி வராது, அவள் கொடுத்து வச்சவள், இதே சொல்லியிருந்தாங்க. சார் ஒரு நாள் நேராக வந்தான், சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சு, மாதம் 70,000 ரூபாய் சம்பளம். நான் முடிஞ்சு போச்சு, நான் திருப்பதியே தாண்டினதில்லை. அவ்வளோ திட்டு எங்கள் அம்மா கிட்ட. போயிட்டான் சார். அமெரிக்காவுக்கு போயும் அவன் ஃபோன் பண்ணுறத விடலை சார். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், சித்தி புதுசாக கார் வாங்கிட்டேன், 1 வருஷம் கழிச்சுது, சித்தி புதுசாக வீடு வாங்கிட்டேன், நான் ஒன்றும் வாங்கலை, வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவனை பார்த்து மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு மகேஷ். 15 வருஷம் சார். மகேஷ் எனக்கு செஞ்ச ஒரே நன்மை என்ன தெரியுமா? அமெரிக்கா போனான், கார் வாங்கினா, வீடு வாங்கினா, ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லைங்க, அங்கே இந்த கருப்பின பெண்ணுன்னு சொல்லுவாங்களா, நீக்ரோ, அதில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். பழக்க தோஷத்தில் அதையும் எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லலை, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா இதுவரையும் நீ சொல்லி இந்த 5 வருஷத்தில் மகேஷ் மாதிரி ஒன்றும் பண்ண முடியல, இப்போ மகேஷ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானா கேள்விப்பட்டேங்க. அவன் கடங்காரானா, விளங்காதவன் போடா அப்படின்னாங்க. சார் எங்கள் அம்மா வாயில் மகேஷ் விளங்காதவன் வர்றதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு சார். இந்த ரோல் மாடல் பிஸ்னஸே வேணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை குழந்தைகள் பாடுவது எவ்வளவு மகிழ்ச்சினா அது மாதிரி தான். இது கொங்கு தேசம், கொங்கு பூமி என்றைக்குமே தமிழை பின்னால் வைக்காது இல்லையா? நீங்கள் ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் தயவு செய்து தமிழை மறந்து விடாதீர்கள். ஆங்கிலம் என்பது உழைப்பதற்கும் வேலைக்கும் வசதிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கு உதவும். ஆனால் மறந்து விடாதீர்கள், தமிழ் மட்டும்தான் நம்முடைய அடையாளமாக இருக்கும். அதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் பேசுங்க, வீட்டில் தமிழில் எழுத கற்றுக்க, எழுதுதலில் தொடர்ந்தே இருங்க. தமிழ் பத்திரிகைகள் படியுங்கள். ஆங்கிலம் வேண்டும், ஆனால் தமிழை மறந்து விடாதீர்கள். ஏன்னா தமிழ் முக்கியம், மொழி தான் நம்மளுடைய அடையாளம். சார் நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் சார். நான்லாம் தமிழ் மீடியத்திலே படித்தவன். எனக்குலாம் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியுமே, இங்கே இருக்கிற பெற்றோர் சில பேருக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் கம்மி. கான்வென்ட்டு, அது கான்வென்ட்டுன்னு வாங்க, இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. நான்லாம் சேரணும்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், உன்னை சேர்க்குறேன் தம்பி அப்படின்னாங்க. என்னை சேர்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது சொல்லி கொடுத்துக்கினே போனாங்க எங்கள் அம்மா. அங்கே வந்து இந்த மாதிரி போட்டுன்னு நன்னா இருப்பாங்க. அவங்க நன்னா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சிஸ்டர் கூப்பிடணும், புடவை கட்டியிருந்தாங்கன்னா மிஸ்ஸுன்னு கூப்பிடு.
சரி சரிம்மா. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க. மோகனசுந்தரம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? செல்வராஜ். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணியம்மாள். வா அப்படின்னாங்க. போனேன். மேடம் தான் இருந்தாங்க. வணக்கம் மிஸ்னா. வணக்கம். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. வாட் இஸ் யுவர் நேம்? மோகனசுந்தரம் அப்படின்னா. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ராணியம்மாள். இப்போ அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு வரணும். ஏன்னா சிலபஸ் அதான். அந்த அம்மாவுக்கு டைம் சரியில்லையா, எனக்கு டைம் சரியில்லையா தெரியல. அந்த அம்மா வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தானே கேட்கணும். அதை விட்டுட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. நான் அந்த அம்மா கேள்வி தப்பாக கேட்குதுன்னு நினச்சிக்கினேன். செல்வராஜ் அப்படின்னா. நோ 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 மை சன், வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. அதே செல்வராஜ், நீ தமிழ் மீடியத்துக்கு போன அனுப்பிச்சிட்டாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார் யாருக்கு தெரியும், சிலபஸில் இல்லை. அன்றைக்கு விட்டேன் சார் இங்கிலீஷை. அது வரையும் ஜாக் அண்ட் ஜில்லே நான் 5ஆம் கிளாஸில் தான் படித்தேன். இப்போ வரையும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு தடுமா வருவேன். எங்கள் ஆஃபீஸில் எல்லாம், எங்கள் ஆஃபீஸில் சேர்மன் தமிழ், எல்லாம் தமிழ். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுசாக சிஇஓ ஒருத்தர் வந்துட்டார். அவரும் தமிழர் தான். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருங்க, வந்த உடனே பார்த்துட்டு வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ், எல்லாம் தமிழில் பேசுகிறீங்க. இனிமேல் ஆஃபீஸில் இங்கிலீஷில் தான் பேசணுன்னாரு. பக்குன்னு ஆச்சு. என்ன தனியாக கூப்பிட்டாரு ரூமுக்கு. போனேன். நீங்கள் வெளியில் இந்த பட்டிமன்றம், எஸ் சார், அதெல்லாம் வெளியில் இங்கிலீஷ். அன்னிலேருந்து அந்த ஆள்கிட்ட பேச்சுவார்த்தையை விட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ அது உள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணி திக்கி எதுக்கு விட்டேன். இல்லை என்ன ஆச்சு, ஒரு நாள் நான் நார்த் மெட்ராஸில் ராயபுரம் கிட்ட ஸ்கூட்டரில் தான் வேலைக்கு போவேன். கரண்டி கொண்டா வச்சுருக்கேன். போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த வேன் இருக்குல்லங்க, குட்டியானன்னு சொல்லுவாங்களா ஒரு வேனு, அது என்ன கம்பெனியோ, குட்டியானன்னு சொல்லி பேரே குட்டியான ஆயிடுச்சு. அந்த குட்டியான முன்னால் போய் விஷ்டேன். என்ன ஆயிடுச்சு, அது பின்னால் இருக்கிற பம்பரில் ஸ்கூட்டர் பம்பர் நசுங்கிடுச்சு. வண்டி ஓடாது. ஒரு பிரச்சனை என்னென்னா, லீவு சொல்கிறதா தான் நான் சிஇஓ கிட்ட தான் சொல்லணும். மணி பார்க்குறேன் 7 காலங்காலையில். என்னடா பண்ணுறது, ஆஃப் டேவாவது லீவ் எடுக்கணுமேன்னு சொல்லி எங்கள் சிஇஓவுக்கு ஃபோன் அடித்தேன். காலைல 7 மணி. எஸ் குட் மார்னிங் அப்படின்னாரு. எனக்கு என்ன இங்கிலீஷில் சொன்னோம் சார். அதனால என்ன பண்ணேன், சார் ஐ ஹிட் எலிஃபென்ட் சார் அப்படின்னா, லிட்டில் எலிஃபென்ட் சார்னு. அவருக்கு பிபி ஏறிடுச்சு காலங்காலையிலேயே. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், ஆர் யூ ரைடிங் இந்த பால் இன்னொன்னுமோ சொல்கிறாரு. நோ சார் ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார்னு. அப்புறம் பார்த்தா என்னென்னு சொல்கிறதுங்க, மட்காடு நசுங்கிச்சின்னு சொல்லணும். நசுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை நம்ம லாங்குவேஜில் சார் மட்காடு சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலாம். ஆனால் சொட்டைன்னா அந்த ஆளுக்கு புரியும். ஏன்னா அவர் சொட்டை தமிழ் தானே ஆகணும். கிண்டல் பண்ணுறேன் காலையில் நினச்சிப்பான். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், ஐ எம் நாட் வெல் சார், சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன். சார் அப்படிதான் எப்பொழுது முன்னேற்றம் வரும்னா. ஆனால் ஒன்றுங்க, இங்கிலீஷ் வரலை. ஆனால் என்னோட தமிழ் அதில் பேசுறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா நாடும் போயிட்டு வந்துட்டேன். தமிழ் எனக்கு கொடுத்த அடையாளம் அது. அதனால் ஆங்கிலம் படியுங்கள், அது வாழ்க்கைக்கு. தமிழ் படியுங்கள், நம் வளத்திற்காக. ஆங்கிலம் தேவை, தமிழ் அதை விட முக்கியம். எல்லாமே மாறின்னு வருது சார், எல்லாமே மாறின்னு வருது. எது மாற்றம், எப்போ நம்ம மாற்றத்தை எதிர்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மேலே வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு கிடையாது, மாறும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உங்கள் குழந்தைக்கு வரணும், முதல்ல உங்களுக்கு வரணும். இல்லை எல்லாமே மாறி போச்சு இல்லையா, எல்லாமே மாறி போச்சு. சாப்பாடு மாறி போச்சு இல்லை. ஒரு காலத்தில் இப்பெல்லாம் அவங்க அநியாயங்க, கல்யாணத்துலேங்க ஒரு காலத்தில் போனால் பந்தி வச்சு தானே சாப்பாடு போடுவாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. எல்லா இடத்துலையும் பஃபே வைக்கலாம். அது யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க, நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கெல்லாம் வரவே வராது. அந்த பஃபே எங்கேயாவது வச்சாலே எனக்கு பிபி ஏறும். ஏன்னா அந்த பிளேட் இருக்குல்ல, பீங்காம் பிளேட்டு, அதுவே ஒரு 1.25 கிலோ இருக்குதுங்க. அதை கையில் வச்சு நீ க்யூவில் நிற்கும்போது ஏதோ வேறு க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த க்யூவை நகராது, அப்படியே பார்த்துன்னு இருப்போம். நம்ம பார்க்கும்போது எவனாவது குலோப் ஜாமுன் 2 எடுத்து வச்சிங்கனாலும் வச்சுங்களேன், நமக்கு பக்குன்னு இருக்கும்.
நம்ம போகிற வரையும் அந்த குலோப் ஜாமுன் இருக்குமா? தீர்ந்து போச்சுன்னா இவனுங்க ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா? சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 2 ரூபா போடுறேன்னு. நமக்கு அது சரிப்பட்டு வராது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுக்கணும். சில பேர் போயிட்டு எல்லாத்தையும் தட்டில் வச்சு எடுத்துன்னு வருவான், பார்த்துக்கிறீங்களா? அவன் தட்டை பாருங்க, ஒரே குப்பையாக இருக்கும். ஒரு 3 தெரு சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த ஜீரா நடுவில் அவியல் வச்சுருப்பான். நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. இப்போ என்னன்னா கல்யாணத்துலேயே அதை வைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுதான் பிரச்சனை. கல்யாணத்துலேயே அதை வைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு நானும் மிஸ்ஸஸ் எல்லாம் போகிறோம், புஃபே. என் ஒய்ஃப் இல்லை, ஐய புடவை புதுசு, நானும் பையனும் ஓரம் உட்காந்துக்கிறோம், நீங்கள் போய் எங்களுக்கு எடுத்துன்னு வாங்கன்ட்டான். அந்த க்யூவில் நின்று ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துட்டு, இன்னொரு பிளேட் எடுத்துன்னு வந்து என் பையன்கிட்ட கொடுத்துட்டு, நானும் சாப்பிட்ணும்ல, 3வது பிளேட்டுக்கு நிற்கிறேன். அந்த 8 வைக்கிறேன் சொன்னான், தட்டு தட்டா நீயே சாப்பிட்டா மீதி பேர் சாப்பிட வேணாம். அசிங்கமாக போச்சு. வேறு வழி இல்லை சார். ஆக மாற்றங்கள் எது வருகிறதோ அது ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரணும். அதுதான் முக்கியம் சார். எதை அடைய வேண்டும் இலக்கே தெரியல சார். நம்ம பசங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு. எல்கேஜி படிக்கிற குழந்தைய கேளுங்க, என்னவா வர போறேன்னு. டாக்டர், இன்ஜினியர். எல்கேஜி படிக்கிற குழந்தை, 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை என்னவா வர போற? டாக்டர். +2 படித்த பையன் +2 முடிச்சுட்டு இருக்கிறான். பையன்கிட்ட கேட்குறேன், என்னப்பா பண்ண போறேன்னு தெரியல சார். எங்கள் அப்பாவை தான் கேட்கணும்னா. ஏன்னா எதை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கு இல்லாமலேயே நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம குழந்தைக்கு எது பிடிக்குது, எது வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கு முயற்சி பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, என் கம்பெனியை இந்த காலத்தில் பசங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன். அவனுடைய ப்ரொஃபைல் அனுப்புகிறான், எனக்கு இதெல்லாம் தெரியும், அதனால இந்த வேலை இருந்தால் கொடு, அவ்வளோதான். ஆனால் ப்ரொஃபைல் அனுப்பும் போதே ஒரு நம்பிக்கை இல்லாமலே ப்ரொஃபைல் அனுப்புகிறான். அப்ளிகேஷன் அனுப்பும்போது எனி சூட்டபிள் ஜாப் என்ன இருக்கு? எனி சூட்டபிள்னா யாருக்கு சூட்டபிள்? உனக்கா கம்பெனிக்கா? உன் குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது கம்பெனி லெவலில் நீ கிளர்க்குக்கு தான் லாய்க்கு. ஆனால் நீ என்ன எதிர்பார்க்குற மேனேஜருக்கு? எதுனே தெரியல. கென்னடி ஒரு முறை யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவர் பப்ளிக்கை பார்ப்பார். அப்படி பப்ளிக்கை பார்க்கும்போது ஒரு திங்கட்கிழமை காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து லைனில் நின்றுதான். அப்போ எல்லாம் லா காலேஜ் பசங்க ஒவ்வொரு பையன்கிட்டயா கேட்டுன்னு வர்றாரு, நீ என்ன பண்ண போற, நீ என்ன பையன் போறேன்னு ஒவ்வொரு பையன்கிட்டயா கேட்குறாரு. ஒரு பையன் சொன்னான், சார் நான் பெரியவனானா உங்களை மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் ஆவேன்னு. கேட்டுட்டு ஒரு நிமிஷம் உத்து பார்த்தாரு, குட் அப்படின்னு போயிட்டாரு. அந்த சொன்ன பையன் விளையாட்டுக்கு சொல்லலை, வக்கீல் படித்தான், ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் ஆகலாம், ஜனாதிபதி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சான் 2 முறை, பில் கிளின்டன். ஆக எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்து விட்டால் அதை ஈஸியாக அடையலாம். இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு காப்பாற்ற வேண்டிய ஒரே பொருள் செல்போன். வேற ஒன்றும் பண்ண முடியாது. செல்போனை விட்டு வெளியில் இருக்க சொல்லுங்க. இந்த குழந்தைங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன், செல்போனை விட்டு வெளியில் வாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறது சொல்லிடணும், நம்ம பாடுற பாட்டை பாடிடணும். ரொம்ப கஷ்டங்க. நிறைய ஊரில் நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க சார். 6 மணிக்கு ஒரு 60 பேர் குட் மார்னிங் அனுப்புகிறான் சார். அவன் இதுக்காகவே அலாரம் வச்சு எடுத்து பண்ணுங்க போடுது. அதுவும் எப்படி 6 மணிக்கா ஒருத்தர் அனுப்புகிறான்? 6 மணிக்கு. நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றே மகிழ்ச்சியாக இரு. ஏண்டா 6 மணிக்கு சொல்கிற வார்த்தையாடாது? திடீர்னு அனுப்புவானுங்க தெரியுமா? இன்னொன்னுமோ எனக்கு இவனுங்களாம் தூங்குவானுங்களா இல்லை இதே பொழப்பா இருப்பானுங்களா ஒன்றும் புரியல. எதுவுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு. நான் நம்புறது இல்லை. ஒருத்தர் ஒரு இதில் போட்டுருந்தோம் சார், யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்க, மனசை காயப்படுத்திட்டாங்களா, அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை 8 மாதத்துலேருந்து 12 மாதம் எடுத்துக்குதான். அது ஆராய்ச்சி கண்டுபிடிச்சானா போய். எனக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆகுது. எங்கள் மாமனாரை இப்போ நினைத்தாலும் என் பிபி ஏறும். ஆமாங்க, தம் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க, அதெல்லாம் ஆறாது. அன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஆய்வு கட்டுரைன்னு எழுதுதான் சார், 60 வயசு மேலே ஆனவங்களுக்கு விடிய கால 4:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வருவது ஏன் அப்படின்னு. பயந்து போயிட்டேன். ஏன்னா நம்ம 60 சரி எதுக்கும் படிச்சிருவோன்னு படித்தேன்.
அவன் போட்டிருக்கான் எதுக்குன்னு. அதாவது விடிய கால 4:30-5 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினச்சிங்கன்னா உடனே எழுதுகாதீங்கன்றான். ஏன்னா உங்கள் மூளை அமைதியாக அதுவும் ரெஸ்ட் எடுக்கும். இது திடீர்னு விழிச்சு ஹார்ட்டுக்கு திடீர்னு பம்ப் பண்ண சொல்லி ஹார்ட்டு திடீர்னு பம்ப் பண்ணி ஏக ப்ரெஷரில் ஹார்ட்டு வெடிக்கும் போட்டிருக்கான். ஆனால் அதுக்கு கீழே போட்டிருக்கான், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மாரடைப்பு வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதுவும் போட்டிருக்கான். அதில் என்னென்னா விடிய காலையில் ஒரு 5:05 உங்களுக்கு ஒரு வேளை பாத்ரூம் வந்ததுன்னா கண்ணை விழித்து உத்திரத்தை 10 நிமிடம் பார்க்கவும். எதுக்கு? பாத்ரூம் வரத்துக்கு. அப்படியே எழுந்திருக்க வேண்டாம், இடது பக்கம் அல்லது வலது பக்கம் திரும்பவும். கட்டிலில் படித்திருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் ஆட்டவும். ரத்த ஓட்டம் சரியான பிறகு இறங்கி போகவும். இதெல்லாம் பாத்ரூமுக்கு. நான் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் கண்ணு முடித்தேன், இது படித்து ஞாபகம் வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு அப்படி உத்து பார்த்தேன் உத்தரத்தை. திடீர்னு நினச்சேன், இவ்வளோ ப்ரொசீடிங் இருக்கே, பேசாமல் காலையிலே போய்க்கலாமான்னு. அப்புறம் சரி போயிடுவோம் அப்படின்ட்டு அவன் சொன்ன மாதிரியே வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி அப்புறம் கட்டில் முனைக்கு வந்து காலை பிடிச்சி ஆட்டின்னு இருந்தேன். என் ஒய்ஃப் எழுந்துங்கண்ணா, என்னங்க நைட்டில் சர்க்கஸ் காமிச்சிருக்கிறீங்கண்ணா. அன்றைக்கி விட்டேன். இப்படியே என்னென்னமோ போடுறானுங்க, இப்படியே போடுறானுங்க. ரொம்ப கஷ்டம். உங்கள் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வர வைங்க. நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், நான் அவன் பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை அவசியம். சார் அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு ரொம்ப சொல்கிறோமே, அவன் இத்தனை நாடுகளை வென்றான்னு சொல்கிறோமே, 40 வயதுக்கு முன்னாலேயே இவ்வளோ பெரிய வெற்றியை அடைந்தான்னு சொல்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன? அவன் படைபலமா? இல்லைங்க, ஒன்றே ஒன்று, தன்னம்பிக்கை. அவன் எந்த நாட்டுக்கு போர் செய்ய போனானோ, அப்போல்லாம் பிளேன் கிடையாது, வெறும் கப்பல் தான். எந்த நாட்டுக்கு போர் செய்ய போனாலும் தாங்கள் பயணம் செய்த கப்பலை முதல் வேலையாக எரிச்சிடுவானோ. எது? தாங்கள் வந்த கப்பலை எரிச்சிடுவானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டை உள்ளே புகுந்து இதை ஜெயிச்சு இந்த நாட்டு கப்பலில் தான் நான் அடுத்த நாட்டுக்கு போவேன். அந்த லட்சியம் அவனுடன் இருந்ததினால் உலகத்தை வென்றான். அதுதான் தன்னம்பிக்கையுடைய தனிப்பட உட்கம். அதுதான் நம்ம பசங்க தான் வரல. இப்போ வேற பசங்களுக்கு ஐக்கியூ அதிகமாகணும்னு பாடத்திட்டம் வந்துடுச்சு. நம்ம படித்த மாதிரி இல்லை. நான் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணணும். தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். இப்படி தான் பாடமே. கேள்வி எப்படி வரும்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜகான். ஷாஜகான் கட்டியது தாஜ்மஹால். முடிஞ்சு வச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. சின்ன பசங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாஜ்மஹாலை கட்டியது ஏ ஷாஜகான், பி சல்மான் கான், சி ஷாருக்கான். முடிஞ்சு வச்சு. பையன் பார்க்குறான், ஷாஜகானை நான் பார்த்ததில்லை, சல்மான் கானாக இருக்குமோ இல்லை, அந்த ஆள் மான் கறி சாப்பிட்டு மாட்டான். ஷாருக்கான் அவர் தான் கல்கத்தா டீமை வாங்கி வச்சிருக்காரு, டிக்கெட் ஃபெயில் ஆகிடுவான். எல்லாம் அப்படிதான். பயிற்சி வேண்டும். நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லித்தரணும். பயிற்சி வேண்டும். பயிற்சி பயிற்சி. சார் ஒன்றும் இல்லைங்க, பீத்தோவன் இசைக்கலைஞர் அவர்கிட்ட ஒரு அம்மா சொல்லுது, வந்து உங்களுடைய கைகள் இறைவனால் படைக்கப்பட்டது, ஆசீர்வாதப்பட்டதுன்னு. அவர் பீத்தோவன் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல. ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரம் நான் பயிற்சி எடுக்கிறேன், அதன் விளைவுதான் இது என்று சொன்னான். ப்ரூஸ்லி தெரியும்ல உங்ககிட்ட. ப்ரூஸ்லி கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க கராட்டே இவ்வளவு பெரிய ஆளு, யாரையாவது பார்த்தா பயப்படுவீங்களான்னா? ப்ரூஸ்லி சொன்னா பயப்படுவேனே. யாரை பார்த்தா பயப்படுவீங்கன்னா? அதுக்கு ப்ரூஸ்லி சொன்னது என்ன தெரியுமா? 10,000 டெக்னிக்கு கராத்தேல தெரிஞ்சிருந்தவனா இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். அவன் 10,000 டெக்னிக் அவனுக்கு தெரியுதுன்னா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே டெக்னிக்கை 10,000 முறை பயிற்சி பண்ணவன் எவனாவது வந்திருந்தானா அவனுக்கு நான் பயப்படுவேனா? அப்படின்னா அர்த்தம், பயிற்சி என்பதனுடைய முக்கியத்துவம் அதுதான். அது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். உண்மையிலேயே இன்னொன்று, இந்த குழந்தைங்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது நல்ல நட்பு. வள்ளுவர் வார்த்தையிலே சிக்கனம் காட்டியவர். ஆனால் நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் கொடுத்தவர். குழந்தைகளை நல்ல பிள்ளைகளோடு பழக விடுங்க.
குழந்தைகளை கவனியுங்க. நல்ல பிள்ளைகளோடு வளர்ந்த பிள்ளைகள் உண்மையிலேயே நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய குழந்தையின் பலம் எது, நம்முடைய குழந்தையின் பலம் எது, பலவீனம் எது நமக்கு தெரியணுங்க. ஒரு ஜப்பான் பையன், ஒரு இந்தியா பையன், அமெரிக்கா பையன்கிட்ட கேட்டாங்க, தம்பி யானை எவ்வளோ பெருசு, மனுஷன் எவ்வளோ சின்னவன், எப்படி யானை மனுஷன் சொன்னதெல்லாம் கேட்குது? அதுக்கு அமெரிக்கா பையன் சொன்னானா, சார் ஏன்னா அமெரிக்கா மனித மூளையை நம்பிய நாடு. அவன் சொன்னானா, சார் விளங்காமல் பேசுறீங்களா சார், யானை பெருசாக இருக்கட்டும் சார், ஆனால் 5 அறிவு. மனுஷன் சின்னவனாக இருந்தாலும் 6 அறிவு, 6 அறிவு 5 அறிவை அடக்க முடியும்னா அமெரிக்கா பையன். சீனாக்கார பையனை கேட்டாங்க, தம்பி யானை, அவன் சொன்னான், யானை மனுஷனுக்கு பயப்பில்லை சார், அவன் கையில் இருக்கிற அங்குசம் இருக்குல்ல அதுக்கு பயப்படுது. கம்யூனிஸ்ட் நாடு. இந்தியாக்கார பையனை கேட்டாங்க, தம்பி யானை, வாயடிங்க, அது யானை இல்லை பிள்ளையார், பக்தியா எது கேட்டாலும் செய்வார். இல்லைங்க தப்பு இல்லை, நம் நாடு ஆன்மீக பூமி. ஜப்பான்கார பையனை கேட்டாங்க, அந்த பையன் சொன்னான், நீங்கள் வேறங்க, யானைக்கு அது பலம் தெரியல, தெரிஞ்சிருந்தா நம்மளாம் சர்க்கஸா பார்ப்போம் அப்படின்னா. மனித பலத்தை நம்பிய நாடு. 45ல் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டு அவ்வளோ பெரிய புண்ணு வாங்கின நாடு இன்றைக்கு உலக நாடுகளுக்கு ஒரு முத்தாய்ப்பாக உற்பத்தி துறையில் இருக்கிறது என்று சொன்னால் வெறும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தான். தங்களுடைய பலம் எது என்று தெரியும். ஆக அந்த அளவுக்கு நம்ம பசங்க எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ண, நீங்களே சார் பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே போதும் சார். ஒன்றும் இல்லைங்க, அன்னை தெரசா ஒரு முறை கல்கட்டாவிலேருந்து 6 மணி ஃப்ளைட்டு, 6 மணிக்கு ஃப்ளைட்டு, அதனால் 4 மணிக்கு, அப்போல்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டு, 2 ஹவருக்கு முன்னாலேயே போயிடணும். 4 மணிக்கெலாம் அந்தம்மா ஃப்ளைட்டுக்கு போயிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு. என்ன ஆயிடுச்சு, 2 ஹவர் டிலேன்னு சொல்லிட்டாங்க. மீதி பேசஞ்சர்லாம் ஓடி போய் அந்த அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு ஏர்லைன்ஸ்காரனை போட்டு திடீர்னு இருந்தாங்க, எதுக்கு ஏன் லேட்டு, 2 ஹவர் லேட்டு, நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோமேனு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு, காலேஜ் பொண்ணு திரும்பி பார்க்குது. தெரசா ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு ஓரமாக உட்காந்து ப்ரே பண்ணாங்க. அப்புறம் அந்த பொண்ணு போய், மதர் உங்களுக்கு கோபமே வரலையா, 6 மணி ஃப்ளைட்டு 8:30 மணி தான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு கோபமே வரலையான்னு. தெரசா சொன்னாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னா விடிய காலையில் 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரணுமேனு நான் என் ப்ரேயரை சரியாக பண்ணாமல் வந்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு 2 ஹவர் நிம்மதியாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு கிடைச்சதுன்னு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நாங்கள் அதை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. சார் உங்களுக்கு கொரோனா ப்ராப்ளம் தெரியும் இல்லை, என் ஃப்ரெண்டு சென்னையில் அவனுக்கு வந்தது கொரோனா பாசிட்டிவ், அதுவும் 2வது அலை. அப்போ ஒவ்வொரு நாளும் 7000 விக்கிங் மெட்ராஸில். ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் கிடையாது, ஃபுல்லாக ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி வீட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இடையில நீ வீட்டில் 15 நாள் தனியாக இருந்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன், உண்மையிலேயே க்ளோஸ் ஃப்ரெண்டு, பயந்து பண்ணுறேன், டேய் என்னடா பார்த்துடா, நான் உன்னை பயமுத்துறேன், மாத்திரை ஜாகிரதையாக மாத்திரை சாப்பிட்றா, டெத் அதிகமாக இருக்குது, ஜாகிரதையாக ஆச்சா. அவன் ரொம்ப கூலாக, டை அடங்கு, கம்ஃபர்டபுளாக இருக்க, இப்போ தானே நிம்மதியாக இருக்கேன் நான். ஏன்டா அவடா கீரை வாங்கினுவா, தயிர் வாங்கினுவா, பால் வாங்கினுவா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. டைமுக்கு கதவு தட்டுறாளுங்க, சோறு உள்ளே வருது, சாப்பிட்டோமா, புக்கு படித்தோமா, டிவி பார்த்தோமா, நிம்மதியாக இருக்கேன். இதில் என்ன விசேஷம்னா, நேற்று என்ன பண்ணிட்டேன், திடீர்னு போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னு கேட்டேன், 10 நிமிஷம் ஆச்சு வரல. அப்புறம் உள்ளதுன்னே ஒரு குரல் கொடுத்தேன், ஆனந்த விகடன் வருமா இல்லை நான் வெளியில் வருவான்னு. ஒட்டுமொத்த குடும்பமும் ஆனந்த விகடனை தேடி உள்ளே அனுப்பிச்சானுங்க. என்ன ஒன்று, இந்த டாக்டருங்க தான் 5 நாள் போதும்னு சொல்லிட்டானுங்க. ஒரு மாதம் சொல்லியிருந்தா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்பேன். சார் கொரோனா பாசிட்டிவ் சார், அது முக்கியம் இல்லை, அவன் எவ்வளோ பாசிட்டிவ்ன்றதை பாருங்கள். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றியடையும். குழந்தைகளுடைய நடன நிகழ்ச்சிகள் இருப்பதனால் நான் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இப்போ தான் நீங்கள் நல்லா கைத்தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் விசில் சத்தத்தோடு நல்லா கைத்தட்டுங்க. நன்றி, வணக்கம். ஐயா, இன்றைய மாணவர்களின் நிலை பற்றி கூறிய விதம் அருமையாக இருந்தது.
உங்கள் கைதட்டலில் நீங்கள் கூறிய ரகசியங்களும் இதுவரை யாரும் கூறாத பல கருத்துக்களையும் கூறி இங்குள்ள அனைவரின் மன அழுத்தத்தை போக்கி பல நாடுகள் சென்ற பட்டிமன்ற பேச்சாளர் திரு சே. மோகனரங்கன் அவர்களுக்கு மனமகிழ்ச்சியான நன்றியை எம் பள்ளியின் சார்பில் தெரிவித்துக்